டிசம்பர் 27, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கலங்காதீர்கள், கர்த்தர் உங்கள் கண்ணீரின் பாதையை நீரூற்றாய் மாற்றி தருவார். Don't panic, the Lord will turn the path of your tears into blessings. எரேமியா 6 அதிகாரம் 16 வசனம். ஜெரேமியா chapter 6 verse 16. நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய படிப்பு, திருமணம், வேலை எல்லாவற்றையும் சரியான தீர்மானங்களையும் தேவனுக்கு சித்தமானவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தவறான தீர்மானங்களை எடுத்தால் அவைகள் உங்கள் வாழ்க்கையில் வேதனையை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய வழிகளில் நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பூமியிலும் சமாதானத்தின் ஜீவனம் செய்ய முடியும். தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. நித்தியத்திலும் ஆண்டவரோடு இளைப்பாற முடியும். சமாதானத்தின் தேவன் வருகிற புதிய வருடம் முழுவதும் உங்களை நடத்தி உங்களை கண்மணி போல காத்தருளுவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. This is what the Lord says. Stand at the crossroads and look. Ask for the ancient paths. Ask where the good way is and walk in it, and you will find rest for your souls. My dear brothers and sisters, you must know the right decisions and the will of God in all your studies, marriage and work. If you take wrong decisions, they will bring pain in your life. Commit yourselves to walk in the Lord's ways, then your souls will find rest. A life of peace is possible on earth too. The time of rest is coming for God's people, and they can rest with the Lord forever. May the God of peace guide you through the coming new year. May the Lord himself bless each of you. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் பாக்கியங்களையும் நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நீ தந்த நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை நீ தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் ஆண்டவரை இளைப்பாறுதலை நீர் தர வேண்டுமா செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரை கவலைப்பட்டு ஆண்டவரே ஒடுங்கி போயிருக்கிறார்கள். ஆண்டவரே, அந்த மனக்குழப்பங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி ஆண்டவரே அவருடைய ஆத்மாவுக்கு நீர் ஒரு இளைப்பாறுதலை நீர் கட்டளையிட்டரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வழிகளை கர்த்தர் நீர் சீர்படுத்தி நல்ல வழியிலே அவர்கள் நடக்கும்படியாக அந்த வழியை நீர்களுக்கு காட்ட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தங்களுடைய பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு கர்த்தருடைய வழியிலே தங்களை ஆண்டவரை இணைத்து கொண்டு அவர்கள் நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நீர் நல்ல வழியை ஆண்டவர்களுக்கு காட்டுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பேற்பட்ட ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல வழியை நீர் காட்ட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, தோல்வி அல்ல, இனிமேல் வெற்றியின் வழியிலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நடக்கும்படியாக உம்மோடு கூட நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். தங்களுடைய பாவ வழிகளை எல்லாம் விட்டு நல்வழிப்படுத்த ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். கர்த்தருக்குரிய பாதையை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாக அந்த பாதையில் நடக்க ஒவ்வொரு நாளும் செபிப்பவர்களாக, ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையை படிப்பவர்களாக, மற்றவர்களுக்கு சொல்பவர்களாக அவர்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். நீர் எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தீரோ அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்பற்றி நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அதன் மூலமாக தங்களுடைய குடும்பத்திலே அவர்கள் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் நீ இளைப்பாறுதலை கட்டளையிட வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே,
வியாதியின் நிமித்தமாக அப்பா இலைப்பாறுதல் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை தந்து அவளை இலைப்பாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். அவளை ஆசீர்வதித்தல் வேண்டுமா செபிக்கிறோம். யார் யார் ஆண்டவரை எந்த அற்புதத்திற்காக ஆண்டவரை எதிர்பார்த்து கொண்டு இப்பொழுது செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் நீர் ஆண்டவரை அற்புதங்களை நீ செய்தரல வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இனி வருகிற காலங்களில் இனி வரப்போயிருந்த புதிய வருடங்களில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படியாக இலைப்பாரி மகிழும்படியாக நீ திருவை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானதை உமக்கு பிரியமானதை மாத்திரம் அவர்கள் செய்து உம்முடைய வழிகளில் என்றென்று நடக்கும்படியாக உமக்கு சாட்சியாக அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். தெய்வீக பிரசனம் அவர்களோடு கூட இருந்து அவளை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் வெற்றியை நீ தர வேண்டுமா செபிக்கிறோம். தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருப்பதாக இந்த பூமியிலே அவள் வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமையாக வாழவும் நல்ல ஒரு இலைப்பாறுதலின் நாட்களை அவள் பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. அவர்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் கலக்கங்கள் போதும். இனிமேல் ஆண்டவரே அவைகள் எதுவும் ஆண்டவர்கள் வாழ்வில் காணப்படாதபடிக்கு ஆண்டவர் மாத்திரமே ஆண்டவரே அவளுக்கு துணையாக இருந்து எல்லாவற்றிலும் அவளை ஆசீர்வதித்து அவளை வழிநடத்தி அவளை பொறுப்பெடுத்து வழிநடத்தி தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிறந்த நாட்களை காண நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழ ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கணவனும் மனைவியாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து வாழ்ந்து அநேக நன்மைகளை பெற்று இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டுகளிக்க ஆண்டவருக்குள்ளாக வாழ கிருபை தாரும். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் உடைய பிள்ளைகளுக்கு தந்து அவர்கள் என்னென்ன காரியங்களை எதிர்பார்க்கிறார்களோ அத்தனை ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு தந்து நீர் ஆசீர்வதித்து அவர்களை நல்நடத்துகிற தாவுக்காமுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.